வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டினோ வச்சு ஒரு டிஹெச்டி சென்சார் வச்சு நம்ம வெதர் மானிட்டர் தான் செஞ்சுருக்கோம். இது எப்படின்னு செய்யலாம்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யார் வேணாலும் செய்யலாம். கோடிங்கும் ரொம்ப ஈஸி தான். வாங்க செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு செய்ய வேண்டிய காம்பனன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டினோ நேனோ. நீங்கள் யூனோ யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணலாம், நீங்கள் நேனோ யூஸ் பண்ணலாம். நான் நேனோவை யூஸ் பண்ணுறேன். அடுத்தது நமக்கு SST 1306 OLED டிஸ்பிளே, கூடவே நமக்கு 8 பீஸ் ஜம்பர் ஒயர். அடுத்தது நமக்கு DHT 11 டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சார். வாங்க செய்யலாம் வாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு ஆர்டினோவை எடுத்துக்கோங்க. OLED டிஸ்பிளே, கூடவே 4 ஜம்பர் எடுத்துக்கோங்க. OLEDக்கு கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா, கிரவுண்டு நீங்கள் கிரவுண்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம், 5 வோல்ட்டு 5 வோல்ட் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். SCL அனலாக் 5, SDA அனலாக் 4. ஆர்டினோவுக்கு OLEDக்கு கனெக்ஷன் ஓகே. இப்போ DHT சென்சார் ஆர்டினோவை கனெக்ட் பண்ணியாச்சு. 5 வோல்ட் கிரவுண்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். டேட்டா டிஜிட்டல் 2. இப்போ நமக்கு ஆர்டினோவுக்கும் OLEDக்கும் DHT டெம்பரேச்சர் சென்சாருக்கும் கனெக்ஷன் ஓகே. இப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம் வாங்க. நம்ம ப்ரோக்ராமிங் கேபிள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டினோ சாஃப்ட்வேர்க்குள்ளே போய்க்கலாம். இப்போ அதில் Adafruit GFX இருக்குது. Adafruit SST 1306 இருக்குது. இப்போ நம்ம கோடிங் வெரிஃபை பண்ணிக்கலாம், அதாவது கம்பைல் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ப்ரோக்ராம் கம்பைல் ஆகுது. டன் கம்பைலிங். நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுங்கள் மக்களே. ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடும். ஓகே மக்களே, நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ வாங்க நம்ம ஆர்டினோவில் பார்க்கலாம். OLEDயில் நமக்கு ஷோ ஆகுது டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அந்த சென்சார் பார்த்தீங்களா, சென்சார் இப்போ டெம்பரேச்சரு ஹியூமிடிட்டியும் ரீட் பண்ணுது. நம்ம ரீட் பண்ணுறதுனால தான் நமக்கு இதில் பிரிண்ட் ஆகுதோ ஷோ ஆகுது. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 35.2 டிகிரி செல்சியஸ், 50% ஹியூமிடிட்டி. இப்போ நமக்கு டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியும் மாறுது. உங்களுக்கும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வேணுமா? அப்படியே நம்ம மெஜஸ்ட்ரானிக்ஸ் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ரேட்டு கம்மியாக இருக்கும். ஆர்டினோ நேனோ வெறும் 199 ருபீஸ் தான். ஜம்பர் ஒயர்ஸ் வெறும் 1.50 ருபீஸ் தான். DHT டெம்பரேச்சர் மாடியூல் 75 ருபீஸ் தான். அண்டு OLED 169 ருபீஸ் தான். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி மார்ஜின் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது நம்ம மெஜஸ்ட்ரானிக்ஸ் தான். நம்ம மெஜஸ்ட்ரானிக்ஸ் ஓனர் யாருன்னா தினேஷ் அண்ணா. நிறைய யூடியூப் சேனல்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ், ஃபேஸ்புக்ஸில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களும் நல்லா போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டினோ 199 ருபீஸ் தான். OLED டிஸ்பிளே 169 ருபீஸ் தான். DHT சென்சார் 75 ருபீஸ் தான். 75 ருபீஸ் தான். 79 சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் வாங்கணும். நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய் mejastronics.in வெப்சைட்டில் போய் உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் காம்பனன்ட்ஸ் அத்தனையும் விலை கம்மியாக இருக்கும். நீங்களும் போய் வாங்கிக்கலாம். நான் அதில் தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்காக நான் கேட்கும் போது எடுத்து தருவாங்க. விலை கம்மியாக தான் இருக்குது. நீங்களும் வாங்கிக்கலாம். ஸோ மக்களே, இப்போ நான் செஞ்சது DIY வெதர் மானிட்டர் செஞ்சுருக்கேன். எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அடுத்தடுத்த ப்ராஜெக்டில் நம்ம சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை.